Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல இருக்கிறோம். உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளுடைய வீடியோவை. ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் இருந்தாரு. ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியா லைஃப் போயிட்டு இருக்கு. பெருசா ஹார்ட் ஒர்க் கிடையாது. ஹி இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சாமியார் வராங்க அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டு சாமியார் வந்ததும் அந்த கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எதனா ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இவருடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ இவருடைய வீட்டுக்கு போனதும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குது. நைட் அங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் தங்கலாம் அப்படின்னு சொன்னதும் இவங்களுமே அந்த வீட்டில் வந்து தங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ஒரு சாமியார் வந்து அவர்கிட்ட வந்து உங்களுக்கு டெய்லி நீட் என்ன என்ன பண்ணுவீங்க உங்களுடைய இன்கமுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியில் ஒரு எருமை மாடு இருக்குது, அந்த எருமை மாடுலேருந்து பால் எடுத்து நான் டெய்லி என்னுடைய நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்புறம் இன்னொரு சாமியார் கேட்டாரா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அதில் எதுவுமே பண்ணவில்லை, பேர் லேண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ ஆமாம் நான் அது எதுவுமே பண்ணலை, என்னுடைய டெய்லி நீடுக்கு இந்த எருமை மாடுலேருந்து வரக்கூடிய மில்கே போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இந்த ரெண்டு சாமியாரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வந்து என்ன சொன்னாரா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு காலையில் இந்த எருமை மாடை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட இன்னொரு சாமியாருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, என்ன இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆகுது, இவர் எழுந்திருக்கிறதுக்குள்ள அந்த ரெண்டு சாமியாரும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எருமை மாடை தூக்கிட்டு போயிட்டாங்க. போனது தான் போயாச்சு. இவர் வந்து அந்த எருமை மாடை தேடுறாரு, கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அந்த ரெண்டு சாமியாரும் வந்து அந்த மாடை வச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு நீடை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அதில் ஒரு சாமியார் வந்து இந்த நபருடைய வீட்டுக்கு வந்து வர்றாரு. இந்த வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப பெரிய ஷாக்கிங். என்னடா அது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி இருந்த அந்த பேர் லேண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய கிராப்ஸ் ட்ரீஸோட நல்ல பழங்களோட இருக்குது. இதை பார்த்து அவருக்கு பெரிய ஷாக்கு. இது எப்படி நடந்தது, இவ்வளோ நாள் நீங்கள் பெருசாக இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு ஒருத்தர் வந்து சாமியார் ரெண்டு பேர் வந்தாங்க, அதில் நானும் ஒருத்தன் தான் அப்படின்னு இவரும் இன்டர்வியூ பண்ணி சொல்கிறாரு. அந்த சாமியார் ரெண்டு பேர் வந்ததில் நீங்கள் அந்த எருமை மாடை தூக்கிட்டு போயிட்டீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால காட்டுக்கு போனேன், காட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி அதில் வரக்கூடிய சில்லற காசை வச்சு இந்த லேண்டில் இருக்கக்கூடிய அந்த லேண்டில் போயிட்டு சின்ன சின்ன விதைகளை போட்டு நான் வந்து ஃபார்ம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன், இப்போ வந்து ரொம்பவே நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு வந்து இந்த சாமியார் கேட்டாரா, ஏன் அது எருமை மாடு இருக்கும்போதே நீங்கள் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆல்ரெடி நீட் ஃபுல்ஃபில் ஆச்சு, எனக்கு அது தேவைப்படலை, அதனால நான் ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எதுனா ஒரு எருமை மாடு உங்களை சுற்றி எப்போவுமே இருக்கும். அந்த எருமை மாடை நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஆளாகலாம். அது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஈவன் சம்டைம்ஸ் உங்களுடைய டீச்சர்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா நானும் டீச்சர் தான். ஏன்னா தேர் ஆர் சம் டீச்சர்ஸ் ஹூ டிஸ்கரேஜஸ் சில்ட்ரன் இல்லையா. ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் தேவைப்பட இல்லாத எருமை மாடுகளை தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அது நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டோட பண்ணுங்க. இப்போ நமக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்தாச்சு, லீவும் வந்தாச்சு. குறிப்பாக இந்த லீவை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் ஆனால் அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும், குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் குறிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 12th ஸ்டாண்டர்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் அடுத்து பார்க்கக்கூடிய உலகம் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். காலேஜ் அட்மிஷனுக்கு நாய் படாத பாடு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்களுடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மார்க் தான் உங்களுடைய கட் ஆஃபை வந்து தீர்மானிக்கும். நீங்கள் நல்ல காலேஜ் போகிறதும் அது ஒன்று தான் அப்படின்றத வந்து நீங்கள் மறக்கவே கூடாது. ஸோ கான்சன்ட்ரேட் ஆன் தீஸ் 3 சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் மினிமம் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான்
ஆகணும். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒன் ஷார்ட்ஸ் வீடியோஸ், சிபிஎஸ்சி ரிலேட்டடான கண்டென்ட், ஸ்டேட் போர்டு கண்டென்ட் 10, 11, 12 எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். PYQs எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் உங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 11th 12th சிலபஸ் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம். 10th ஸ்டாண்டர்டையும் சேர்த்து தான். ஸோ நீங்கள் வீடியோஸை ரெஃபர் பண்ணுறதும் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.